நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேரும் சேனல். சூர்யா நடிப்பில் வெங்கட் அட்லூரி அவர் இயக்கத்தில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட டீசர் தான் வெளியிருக்காங்க. இது ஒரு ட்ராமா ஆக்ஷன் மூவியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு 40 வயசு பையன் மில்லிமினியராக இருக்கவர். அவர் ஒரு பொண்ணை 20 வயசு பொண்ணு லவ் பண்ணுது. அந்த லவ்வுக்கும் அவங்க வீட்டுக்கும் என்ன இன்சிடென்ட் நடக்குது அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸாக வச்சு ஒரு டைமத்தில் ஒரு படம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் ஜிவி பிரகாஷுடைய பின்னணி இசை டீசரில் பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லா மெலோடியாகவும் ஒரு ஸ்மூத்தானவும் ஒரு மெலடியாக ஒரு கிளாசிக்கல் மியூசிக் மாதிரி தான் கொடுத்துருக்காரு. பெரிய ஆக்ஷன் ஸ்கெட்சுகள் பெருசாக அந்த படத்தில் டீசரில் காட்டலை. மஜ்மா பத்தின் காதலர் ஒரு சாதாரண காதலாக இருக்காங்க. அவங்க காதல் திரிக்கிறோட்டும் முன்னால் நம்ம சூர்யா இது செட் ஆகாதுன்னு சொல்லி விலகி போகிறாரு. ஒரு கட்டத்து மேலே அது எதனால் செட் ஆகாது அப்படின்றத மாதிரி ஒரு குழந்தையை திட்டு வராரு. அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு அவர் அண்ணன் நடித்த தோலா படம் தான் ஞாபகம் வருது. ஒரு மில்லியனர் இருப்பார், அவருக்கு ஆல்ரெடி ஒரு லைஃப் இருக்கும். அந்த லைஃபுக்கு அப்புறம் குழந்தை அவங்க வீட்டுக்காரம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைக்காகவே வாழ்கிறவர் தனக்கு ஒரு புதிய லைஃப் வேணான்னு ஒதுக்குறதுக்காக நினச்சிக்கிட்டு நினைக்கிறேன். இது சஞ்சய் ராமசாமி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். டீசரை பார்க்கும்போது எனக்கு தெலுங்கு சைடு படம் லைட்டாக ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டீசரை பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக இந்த டீசர் ஏதோ ப்ரோமோவுக்காக விட்ட மாதிரி இருக்குது. படத்தில் சமீபமாக சூர்யாவோட படங்கள் பெருதளவும் போக மாட்டேங்குது. இந்த படமும் பெருசாக அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சூர்யாவுக்கும் சூர்யா தம்பிக்கும் பெருசாக படம் இல்லை. வாத்தி படமும் அந்தளவுக்கு ஹிட் ஆகலை. சூர்யாவுக்கு இந்த படம் ஹிட் ஆகுமா இல்லையான்றதை நம்ம ஜூலையில் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா படம் ஜூலையில் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டு. விஸ்வநாத் அண்டு சன்ஸ் இந்த படம் டீசரை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம சஞ்சய் ராமசாமி கஜினி தான் எனக்கு யாவஞ்சு. மில்லியனர் வராது நம்ம சூர்யா. சில இடத்துல பார்க்கும்போது பல இடத்துல பார்க்கும்போது 24 சீன்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வந்துச்சு. உள்ளே போச்சு. இந்த டீசருக்கு பார்த்தீங்கன்னா பெரிதளவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் ஆவரேஜான டீசரை கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களுடைய உங்கள் ஆர்கேரும் பாய் விவர்ஸ்.